ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன vlog பார்க்கலாம். டே இன் மை லைஃப் தான். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த vlog வந்து சாட்டர்டே எடுத்தது. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வெளியே பாருங்கள், லைட்டாக இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு தோணுது. ஈவினிங் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க வீட்டில். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வர பாருங்கள். என்னோடய டே இன் மை லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில, போரிங்காக இருக்காவும் தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ரிஷி காலையில் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டான். ஸோ நான் வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ என் கூட அவனும் வந்து நிற்கிறான். இது எங்களோட டெய்லி ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்து காக்கா வந்து சாப்பாடு வைக்கிறது. டெய்லி நான் இது கிட்ட வந்ததுமே வந்து எல்லா காக்காவுமே வந்துடும். இது இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து வச்சிட்ருக்கோம். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வந்து வச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ நான் வைக்கிறேன். இது வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாவும் அம்மா வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போடுவாங்க காக்காவுக்கு வைக்கணும் அப்படின்னு. டெய்லி காலையில் வந்து அம்மா வந்து காக்காவுக்கு வைப்பாங்க. இப்போ அது வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நானும் அதே மாதிரி வச்சு வந்து பழகிட்டேன். ஒரு வருஷமாக நான் வச்சு பழகிட்டேன். ஃபுட்டு பேலன்ஸ் வர்றது நம்ம வந்து வைக்கலாம். அது வந்து ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அதனால் வந்து நான் வைக்கிறதுலே வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருவேன் காக்காவுக்கு வேண்டி. காலையில் வந்து கேஸ் வந்து காலியாகிருச்சு. ஸோ ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை, அவங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்கு வந்து லேட் ஆகிருச்சு. ஸோ அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே நம்ம சிலிண்டர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து பழசு நம்ம எடுத்து மாற்றுமோ கீழே வந்து ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். புதுசு மாற்றுமோ நம்ம அதுக்கு கீழே ஏதாச்சும் இருக்காவும் செக் பண்ணிக்கணும். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் கேஸ் சிலிண்டருக்குள்ளாடி வந்து பாம்பு இருக்கிறது. அது உண்மை தான். எங்கள் வீட்டிலே வந்து போன மாதம் கேஸ் சிலிண்டர் வந்து காலியானப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போனப்போ உள்ளாடி வந்து பாம்பு இருந்துச்சு. அது பாம்பு வந்து எப்போ உள்ளே ஏறிச்சு அதெல்லாம் தெரியல. ஆனால் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகுறது வரை நான் கிட்டேயே நின்னேன். எங்கள் வீட்டில் வேறு ஸ்டவ்வும் சிலிண்டரும் கிட்ட இருக்குது. நான் அது வரை கிட்ட தான் நின்னேன். என்னவோ வந்து ஒரு கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகலை. இந்த பாம்பு வந்து உள்ளாடி இருக்கிறது வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து இந்த கேஸ் காலியாச்சோ அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன். கடவுள் வந்து நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து கேஸ் சிலிண்டர் கிட்டே நிற்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போவுமே எனக்கு ரொம்ப பயம்தான். அந்த கேஸ் சிலிண்டர் வந்து எங்களுக்கு வேறு கிட்டவே இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் வந்து சிலிண்டர் வந்து கிச்சனுக்கு வெளியிலே செட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்ச் மெனுக்கே போயிட்டேன். இன்றைக்கி வந்து அவியல் வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரிஷி டா காயெல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு நான் வந்து வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவியல் வந்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதனால் வந்து இப்போ தேங்காயெல்லாம் துருவி அரைச்சி வைக்க போகிறேன். தேங்காய் துருவி வந்து இது புதுசு, பழசும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து புதுசு வாங்கிட்டேன். இது வந்து 225 ரூபா தான் ஆச்சு. இதில் வந்து திருவுறது வந்து நம்ம ரொம்பவே ஈஸி, நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டாவது நான் இதே மாதிரியே வாங்கிட்டேன். இன்றைக்கி மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் தான். ஸோ இதை வந்து எனக்கு குழம்பு வைக்க தெரியாது. நான் வந்து தோரன் தான் எப்போவுமே வைக்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி தோரன் தான் பண்ண போகிறேன். இல்லைனா வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து தோரனே பண்ணிடலாம் அப்படின்னு தோரன் பண்ணுறேன். ஏன் ஃப்ரை பண்ணுறது கஷ்டம்னா எப்போ வந்து பொட்டி தெறிக்கும். அது வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு அதை வந்து வேக வைக்கணும். டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் தோரனே பண்ண போகிறேன். என்னடா தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் வந்து தோரன் பண்ணுறது நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அரிசி பொடியெல்லாம் போட்டு வந்து தோரன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் வந்து அதுவே வந்து பழகிடுச்சு. நானும் இப்படி தான் தோரன் பண்ணுவேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து நான் பெருசாக வேறு எதுவும் பண்ணலை.
ஃபிஷ்ஷை வந்து தோரன் பண்ணேன், அப்புறம் அவியல் பண்ணியிருக்கேன், பப்படம் பண்ணேன், அப்புறம் வந்து ரைஸு கேரளா குண்டு ரைஸ், சீவா ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானம் ஸ்பெஷல். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஈவினிங் தூங்கினோம். தூங்கிட்டு நானும் ரெஷ்டியும் வந்து சாமி கும்பிட்டதுக்காக கீழே வந்தோம். கண்ணு வச்ச அம்மையை கெட்டி பிடிச்ச சும்மா அம்மையை கெட்டி பிடிச்ச சும்மா ஒரு உண்மை தரும் அம்மைக்கு. எங்க ஒன்று எங்க ஒன்று ஃப்ரிட்ஜில் இருக்கா? அது டிக்கெட்டு மையம்மா மையம்மா முட்டை 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 முட்டை. ஐயோ முட்டை 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 முட்டை. ஐயோ முட்டை 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 முட்டை. ஐயோ முட்டி. ஐயோ முட்டை முட்டை முட்டை. ஐயோ முட்டி. ஐயோ ஐயோ ஐயோ. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சுண்டல் குழம்பு தான் வைக்கணும். ஸோ தேங்காய் வறுத்துட்ருக்கேன் சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு. குழம்பு வச்சுட்டு இடியாப்பம் பண்ணணும். ഇത് എടുക്കാനാണോ ഋഷി പോയത്? നീ இன்னைக்கு ரிஷியை பார்க்குறதுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் தான் வந்திருந்தாங்க ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து. நைட்டு ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் பண்ணி அப்புறம் வந்து கடலைக்கறியும் தான் பண்ணியிருந்தேன். சுண்டல் குழம்பு ரிஷிக்கு கொடுக்கறதுக்காக நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கருத்த மச்சான் சாங் வந்து போட்டு கொடுத்தாங்க. அது போட்டதுலேருந்தே வந்து ரிஷி ரொம்ப டான்ஸு. ரிஷி அவங்க வலியமைச்சியும் டான்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டே அண்ட் மை லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நடந்துச்சு. நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகலை. என்னோடய டே அண்ட் மை லைஃப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல. நானும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து ட்ரைபோர்ட் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த டே அண்ட் மை லைஃப் வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.